ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு ஜூலை 30க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டெல்லியில ராஜேந்திர நகர்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான ஐஏஎஸ் இன்ஸ்டிடியூட்ல தண்ணி போனதுனால 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறந்துட்டாங்கன்ற செய்தி வந்து ஒரு லாஸ்ட் 2-3 டேஸா ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல வந்து 5 ஹெல்டுனா என்ன மீனிங்னா அரஸ்டட்னு அர்த்தங்க. 5 ஹெல்டு டிமாலிஷன்ஸ் ஆன் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரௌனிங். இந்த இடத்துல பாருங்க, ஆனும் ஓவரும் பக்கத்துல வந்திருக்குங்க. டிமாலிஷன்ஸ் ஆன் அப்படின்னா அந்த பில்டிங்க, அந்த தடைகளை வந்து அகற்றி இருக்காங்க. ஓவர் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரௌனிங் அப்படின்னா இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்றதுதான் ஆன் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரௌனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரௌனிங் சம்பந்தமாக அந்த விஷயத்துக்காக இதை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றது. சரிங்க. 26,300 families evacuated as flood ravages many areas இருக்குங்க. ravages அப்படின்னா என்னது? சிவியரா எக்ஸ்டென்சிவா டேமேஜ் ப்ரொடியூஸ் பண்றதுதாங்க ravages. So human failure அப்படின்னு இருக்குங்க. The death of IAS aspirants in basement flooding were preventable. So நம்மளால முடிஞ்சு நம்ம செய்ய முடியல. So ஹியூமன்ஸோட அஜாக்கிரதையினாலேயோ இல்ல கவனக்குறைவாலேயோ தான் இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. So நினைச்சிருந்தா அதை தடுத்திருக்கலாம் சொல்றாங்க. வைடனிங் கான்ஃபிளிக்ட். வைடனிங் கான்ஃபிளிக்ட்னா காசால வார் வந்து முடியாம இழுத்துட்டே இருக்கிறதுனால ஒரு அமைதி வந்து வெஸ்ட் ஏசியா ஃபுல்லாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அமைதிக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இழுத்துட்டே போகுது, கான்ஃபிளிக்ட் அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. சண்டைகள் அதிகமாயிட்டே போகுது. அடுத்தது பாருங்க, குவாட் கால்ஸ் ஃபார் எண்ட் டு வயலன்ஸ் இன் யுக்ரைன், காசா அண்ட் மியான்மர். சோ இந்த கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. குவாட் அப்படின்றது இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, யுஎஸ் இந்த 4 கண்ட்ரிகளோட ஒரு கூட்டமைப்புங்க. இவங்களோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம சண்டை நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல எல்லாம் அமைதி கொண்டு வரணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. எங்கெங்க இப்ப சண்டை நடக்குது? யுக்ரைன்ல, காசால, மியான்மர்ல. ஓகேவாங்க. சோ இதுல எக்ஸ்டர்னல் மினிஸ்டர்ஸ், அதாவது ஃபாரின் மினிஸ்டர்ஸ், இந்தியா அவங்களோட பேர் வந்து மிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர், யுஎஸ் செக்ரட்டரி வந்து ஆண்டனி பிளிங்கன், ஆஸ்திரேலியாவோடவர் வந்து பென்னி வாங், ஜப்பானோடவங்க வந்து யோகோ கமிகாவா. சோ இவங்க 4 பேரோட பேரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து சென்டர் லைக்லி டு மூவ் ILO against its India employment report அப்படின்னு இருக்குங்க. சோ இந்தியன் லேபர் ஆர்கனைசேஷன்ல நம்ம இந்தியாவோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அவங்க கால்குலேஷன் காண்டி யூஸ் பண்ண மாடல் வந்து நம்ம கண்ட்ரிக்கு செட் ஆகாது. சோ அதுக்குன்னு தனியா வேற மாடல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சோ நீங்க இந்த ஆர்டிகலை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. சரிங்க. பிசினஸ் பேஜ்ல பாருங்க, ஸ்பைக் இன் ஃப்ரைட் காஸ்ட் டு ஹிட் எக்ஸ்போர்ட்டர். சோ நம்ம ஃப்ரைட் காஸ்ட்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கான செலவுகள் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அதனால எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு, அதாவது ஃப்ரைட் சார்ஜ்னா ஷிப்ல கொண்டு போறதுக்கு வர்றதுக்கான சார்ஜுங்க. அதனால எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய அடியா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஓலோ வந்து அவங்களோட இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அதாவது ஷேர் பிரைஸ் 72 ரூபா 76 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் கொடுத்திருக்காங்க. இந்தியா ஸ்டாண்ட்ஸ் அட் தி ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் டிஜிட்டல் ரெவல்யூஷன், RBI ரிப்போர்ட். இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா தான் டிஜிட்டல் ரெவல்யூஷன்ல முன்னோடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு RBI ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஃபோர் ஃப்ரண்ட் அப்படின்னா டாப்ல இருக்கு. ஃபோர் ஃப்ரண்ட்னா முன்னாடி ஓடக்கூடிய லீடிங்ல இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்க, நேஷனல் கவுன்சில் ஃபார் அப்ளைட் எக்கனாமிக் ரிசர்ச் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட GDP வந்து 7ல இருந்து 7.5% வரைக்கும் வளரும் சொல்லியிருக்காங்க. பெக்ஸ்னா இன்க்ரீஸ் ஸ்லைட்லி அப்படின்னு அர்த்தங்க. அடுத்து SBI-யோட புது ஃபண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அது வந்து SBI இன்னோவேட்டிவ் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல, அதுக்கும் NFO நியூ ஃபண்ட் ஆஃபரிங் வந்து ஓபன்ல இருக்கு. எப்போல இருந்துன்னா ஜூலை 29ல இருந்து ஆகஸ்ட் 12 வரைக்கும் இருக்கும். லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விஸ்தாரா ஏர்லைன்ஸை ஏர் இந்தியாவோட மெர்ஜ் பண்ண போறதுனால வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 5 இயர்ஸ் உள்ள இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து VRS செப்பரேஷன் ஸ்கீமும், அதுக்கப்புறம் நார்மல் VRS ஸ்கீம் வந்து 5 இயர்ஸ்க்கு மேல சர்வீஸ் போட்டவங்களுக்கும் கொடுத்திருக்காங்க. சோழமண்டலம் MS ஜெனரல் இன்சூரன்ஸ் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதா அதோட MD V சூரிய நாராயணன் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, பாரிஸ்ல வந்து ரயில் சிஸ்டத்துல வந்து இப்ப ஏதோ குளறுபடி நடந்தது. இப்ப அதே மாதிரி டெலிபோனோட ஆப்டிக் கேபிள்ஸ்ல வந்து சாபோட்டேஜ் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. சாபோட்டேஜ் அப்படின்னா டெலிபரேட்லி டெஸ்ட்ராய், தெரிஞ்சே நம்ம வந்து அதை அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்றது. இந்த இடத்துல ஒரு ஃப்ரேசல் வெர்ப் இருக்கு பாருங்க, ஆல் அவுட் வார் அப்படின்னு இருக்கு. இஸ்ரேல் will hit Hezbollah but doesn't want an all out war அப்படின்னா இஸ்ரேல் வந்து ஹெசபோலாவை தாக்கும், ஆனா அது டாமினேட்
ப்ராமினென்ட்டா இருக்கணும், வின் பண்ணணும்னு அது எதிர்பார்க்கலன்னு சொல்றாங்க. ஆப்போசிஷன் லாயர் ஸ்லாம் ரணில் ஃபார் டிஃபையிங் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஓவர் ஐஜிபிஸ் அப்பாயின்மெண்ட் இருக்குங்க. அப்போசிஷன் லாயர் ஸ்லாம் ரணில் அப்படின்னா அந்த ரணில்ன்றவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. நெகட்டிவ் கிரிட்டிசிசம் தான் ஸ்லாம் வெளுத்து வாங்குறதுன்னு கூட வச்சுக்கோங்க. அதான் குற்றம் சுமத்தி இருக்காங்க. ஃபார் டிஃபையிங் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை மதிக்காம அதை ஃபாலோ பண்ணாம விட்டதுக்காண்டி ஓவர் ஐஜிபிஸ் அப்பாயின்மெண்ட் அப்படின்னா ஐஜிபி அப்பாயின்மெண்ட் சம்பந்தமா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்மளோட ஒலிம்பிக்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. அகனைசிங் அப்படின்னா கவலைக்கிடமா அப்படின்னு அர்த்தம். அகோனி அப்படின்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு இருப்பாங்க. கவலைக்கிடமா. இவர் செகண்ட் பிளேஸ்ல தான் இருந்திருக்காரு. திடீர்னு கண்ணிமைக்கும் நேரத்துல வந்து இவர் 4th வந்துட்டாரு. எதிர்பார்க்கவே இல்ல. இங்க போட்டிருக்காங்க பாருங்க. பாபுட்டா who was in the second spot after 17 shots slipped out of the medal bracket in and blink of an eye. So blink of an eye na கண்ணிமைக்கும் நேரத்துல அவர் 4th வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஜோகோவிச் proves too good for நடால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சோ நடாலுக்கு ஈக்குவலான காம்படிட்டர் தான் இவரு அப்படின்னு சொல்றது. ஓகேவா? நடாலுக்கு ஏத்த ஆப்போனன்ட் தான் அப்படின்னு சொல்றதுதான் too good for. சரியான ஆளோட தான் மோதி இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. சோ அடுத்து இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த டே ஹுவாரி. ஹுவாரி அப்படின்னா என்னன்னா கிரே ஹேர் டியூ டு ஏஜனிங்னால வருது. வயசாகிறதுனால நம்ம முடி வந்து இந்த மாதிரி கிரேவா தெரியறதுதான் ஹுவாரி. இதோட என்னையோட நியூஸ் பேப்பர் ரீடிங் முடிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.